அன்பார்ந்தவர்களே, இறை அலை என்னும் ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 35, மேலும் 10ஆம் அதிகாரம் வசனம் 1, மேலும் 6 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகளை இன்று நாம் தியானிப்போம். இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு நற்செய்தியை பரப்புவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றார். சில அறிவுரைகளை அவர்களுக்கு விளங்குகின்றார். யாரிடம் அவர்கள் செல்ல வேண்டுமென்றால், வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களுக்கிடையே செல்லுங்கள் என்று அவர் கூறுகின்றார். ஏனென்றால் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள், நலங்குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளர்களை குணப்படுத்துங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாவை கொடுங்கள் என்று அவர் கூறுகின்றார். அன்புமிக்கவர்களே, கொடையாக நாம் பெற்ற நம் வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கும், நாம் பெற்ற இறை ஞானத்தை நல் வழியில் நாமும் பிறரும் வாழ்ந்திட வழிகாட்டுவதற்கும், நல் எண்ணங்களை நற்செயல்களை பகிர்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தை நம்மிலும் பிறரிலும் இருப்பதை உணர்ந்து வாழ்வு கொடுத்திட வாழ்ந்திட இன்றைய இறை வார்த்தை நமக்கு வழிவகுக்கின்றது. ஆண்டவர் இயேசு அதை நற்செய்தியாக தன்னுடைய அப்போஸ்தலர் வழியாக உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறுகின்றார். எனவே இந்த நற்செய்தியானது வாழ்வின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நல்ல காரியங்கள், நல்ல செயல்பாடுகள், நல் எண்ணங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே நாம் ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும், நல்ல வழியை காண்பிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனம் 6 பார்க்கின்ற போது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தை வாழ்வின் பாதையை உணர செய்கிறது, நம்மை அதில் நடக்க செய்கிறது. எனவே இயேசுவே வழி. எனவே அந்த வழியை நாம் பிறருக்கு காண்பிக்கின்ற போது மகிழ்ச்சியின் பிறப்பிடத்தை நம்மால் உணர முடியும், பிறருக்கு கொடுக்க முடியும். இந்த முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போன்று, எசையா புத்தகம் 30 சொல்லப்பட்டது போன்று, இனி நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள், அவர் உங்கள் மீது திண்ணமாய் அருள் கூறுகின்றார், நீங்கள் கூப்பிடுகின்ற போது உங்கள் குரலுக்கு அவர் செவி சாய்க்கின்றார் என்று முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. இறைவனை கூப்பிடுவோம், நல் மக்களாய் வாழ்ந்திடுவோம். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.